ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மருமகள் சீரியல்ல பார்த்தீங்கன்னா, எல்லாரும் பார்த்தீங்கன்னா உக்காந்துட்டு பார்த்தீங்கன்னா, காஃபி குடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ மோகனா பார்த்தீங்கன்னா, ராஜாங்கத்துக்கிட்ட "ஏங்க அழகருக்கும் மீனாட்சிக்கும் முதல் பிறந்த நாள் வரப்போகுது. அதுக்கு நம்ம குலதெய்வம் கோயில்ல அன்னதானம் போட்டுருலாங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஈஸ்வரி உடனே பார்த்தீங்கன்னா, "அக்கா குழந்தைங்களுக்கு பிறந்த நாள் மட்டுமா வருது? சேதுவுக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் கல்யாண நாள் கூட தானே வருது" அப்படின்னு சொல்றாங்க. "அதுக்கு நீங்க எதுவும் பண்ண மாட்டீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சித்ராவும் கேட்குறாங்க. "ஏன் பெரியம்மா?" அப்படின்னு சொல்லிட்டு, "இல்ல சித்ரா, அதெல்லாம் ஒண்ணும் நான் மறக்கல. என்ன குழந்தைங்கன்னும்போது நான் குழந்தைங்கள ஃபர்ஸ்ட்டு சொல்லிட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு மோகனா சொல்றாங்க. அதுக்கு சித்ரா ஈஸ்வரி பார்த்தீங்கன்னா, "ஏன் குழந்தைங்க பிறந்த நாளுக்கு மட்டும் தான் அன்னதானம் போடணுமா? இல்ல ஐஸ்வர்யாவும் சேது கல்யாண நாளுக்கும் நம்ம அன்னதானம் போடலாம்ல" அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்றாங்க. அதுக்கு மோகனா பார்த்தீங்கன்னா, "சரி ஈஸ்வரி, நம்ம அப்படியே பண்ணிடலாம்" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஈ ஈஸ்வரி கிட்ட மோகனா சொல்றாங்க. ராஜாங்கமும் பார்த்தீங்கன்னா, "ஈஸ்வரி ஏதாச்சும் ஒரு விஷயம்னா சும்மாவே விடமாட்டாளே" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "பின்ன என்ன மாமா, குழந்தைங்களுக்கு மட்டும் பிறந்த நாளுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அன்னைக்கே தானே சேதுக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் கல்யாணம் நடந்துச்சு. அது சொல்லலாம் இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "ஆமா, ஆமா" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ராஜாம்மா சொல்றாங்க. எல்லாரும் பேசிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, மலர் பார்த்தீங்கன்னா வேகமா குழந்தைய தூக்கிட்டு, "மாமா, மாமா" அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வராங்க. "என்னம்மா என்னாச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கமும் கேட்குறாங்க, மோகனாவும் கேட்குறாங்க. "அழகர் பேசிட்டான்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சேதுவும் பார்த்தீங்கன்னா அழகர வாங்கிக்கிட்டு, "எங்க பேசுடா அழகர் பேசுடா, நீ பேசத்தானே பார்க்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, அழகர பார்த்தீங்கன்னா, "அம்மா, அம்மா" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, குழந்தை சொல்றத பார்த்து எல்லாரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, தமிழ்ச்செல்வி பார்த்தீங்கன்னா, மீனாட்சி வச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஃபேமிலியோட இருக்காங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, மீனாட்சியோட ஃபோன் அடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா, "தனோ, என்னோட கை எண்ணெயா இருக்கு. நீ அந்த ஃபோன அட்டெண்ட் பண்ணி ஸ்பீக்கர்ல போடு, யாருன்னு பாரு" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. மலர் அக்கா தான் அக்கா கால் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. "சரி ஸ்பீக்கர்ல போடு" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. தனமும் பார்த்தீங்கன்னா, கால் அட்டெண்ட் பண்ணி ஸ்பீக்கர்ல போடுறாங்க. "சொல்லுங்கக்கா" அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி சொல்றாங்க. உடனே மலர் பார்த்தீங்கன்னா, "தமிழ், நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லப் போறேன். சந்தோஷமான விஷயம்" அப்படின்னு சொல்லிட்டு, "என்ன விஷயம்னு சொல்லிட்டு கண்டுபிடி தமிழ்" அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்றாங்க. "என்னக்கா, அழகர் சம்மந்தப்பட்ட விஷயமா? சொல்லுங்கக்கா" அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி கேட்குறாங்க. "நீ கண்டுபிடி பார்க்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்றாங்க. உடனே தமிழ்ச்செல்வி பார்த்தீங்கன்னா, "தெரியலக்கா, என்ன விஷயம்னு சொல்லிட்டு நீங்களே சொல்லுங்களேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கு மலர் பார்த்தீங்கன்னா, "ம தமிழ், இன்னைக்கு அழகர் பேசிட்டான்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே பார்த்தீங்கன்னா, எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. "அது என்ன வார்த்தை பேசுனான் தெரியுமா? முதல்ல அவன் அம்மான்னு சொல்லிட்டு தான் பேசினான் தமிழ்" அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்றாங்க. "அக்கா உண்மையாவாக்கா? உண்மையாவா சொல்றீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி கேட்குறாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, மலரு, "ஆமா தமிழ், உண்மையா தான் அம்மான்னு சொல்லி தான் கூப்பிட்டான்" அப்படின்றாங்க. "அக்கா, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்களா?" அப்படின்னு சொல்லி தமிழ் கேட்குறாங்க. அதுக்கு மலர் பார்த்தீங்கன்னா, "என்ன சொல்லு?" அப்படின்றாங்க. "எனக்கு அப்புறமா நீங்க அழகர் பேசுறத வீடியோ கால் பண்ணி காட்டுறீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு மலர் உடனே பார்த்தீங்கன்னா, இந்த கால்லயே நான் வீடியோ கால் பண்ணி காட்டுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வீடியோ கால் பண்றாங்க. தமிழ்ச்செல்வி பார்த்தீங்கன்னா, "டேய் அழகரு, நீ பேசினியா? இந்தா அம்மான்னு சொல்லு. அம்மா நான் இங்க இருக்கேன். அம்மான்னு சொல்லுடா, அம்மான்னு சொல்லுடா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அழகர் பார்த்தீங்கன்னா, எதுவுமே பேசல. அமைதியாவே இருக்காங்க. தமிழ்ச்செல்வி பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஃபீல் ஆயிடுறாங்க. மலரும் பார்த்தீங்கன்னா, "டேய் அதுதான்டா உன்னோட அம்மா. நீ அம்மான்னு சொல்றா" அப்படின்னு சொல்லிட்டு மலரும் சொல்றாங்க. தமிழ்ச்செல்வி ஃபீலா இருக்கிறத பார்த்தா அப்பதான் பார்த்தீங்கன்னா, "ஏய் ஃபோன என்கிட்ட குடுங்கடி" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபோன வாங்கி, "ஏய் பேராண்டி, நீ என்ன பேசிட்டியா? அம்மான்னு சொல்லி பேசினியா? உன்னோட அம்மா இங்க தான்டா இருக்கா. நீ அம்மான்னு சொல்லி கூப்பிடுறா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அழகர் பார்த்தீங்கன்னா, எதுவுமே பேசல. உடனே பார்த்தீங்கன்னா, தனமும் வாங்கிட்டு சொல்றாங்க. வசந்தி எல்லாருமே பார்த்தீங்கன்னா, ஃபோன வாங்கிட்டு, "பேசுடா, பேசுடா, அம்மான்னு பேசுடா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே பார்த்தீங்கன்னா, தமிழ்ச்செல்வி அழுதுட்டு இருக்காங்க. அப்ப வசந்தி பார்த்தீங்கன்னா, "ஏய் தமிழ், எதுக்குடி அழுற? நாளைக்கு நம்ம குழந்தை நம்ம வீட்டுக்கு வரப்போது. நான் குழந்தை பார்த்தீங்கன்னா, நாளைக்கு அம்மா கிட்ட போயிட்டு அம்மா கிட்ட அம்மான்னு சொல்லிக்கலாம், பேசிக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கும்ல. ஏன்டி இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்க? குழந்தைங்களுக்கு போய் என்ன தெரியும்?" அப்படின்னு சொல்லிட்டு அ வசந்தி சொல்லிருக்காங்க. தமிழ்ச்செல்வி பார்த்தீங்கன்னா, அழுதுட்டே இருக்காங்க. மலரும் பார்த்தீங்கன்னா, "ஏய் தமிழ், எதுக்கு அழுற நீ? நான் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு கால் பண்றேன். அப்ப பாரு அழகர் பேசுவான், அம்மான்னு சொல்லி சொல்லுவான். நீ ஃபீல் பண்ணாத தமிழ்" அப்படின்னு சொல்லிட்டு மலர் பார்த்தீங்கன்னா, ஃபோன வச்சுடுறாங்க. மலர் பார்த்தீங்கன்னா, அழகர்கிட்ட, "ஏன்டா உங்க அம்மா பேச சொல்லி சொல்றாங்க. ஏன்டா நீ பேச மாட்ற அழகரே?" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கேட்டுருக்காங்க. தமிழ்ச்செல்வி பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஃபீலிங்காவே இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, சேதுவும் ஐஸ்வர்யாவும் பார்த்தீங்கன்னா, ரூம்ல தூங்கிட்டு இருக்காங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, சேது பார்த்தீங்கன்னா, ஐஸ்வர்யாவ எழுப்புறாங்க. "ஐஸ்வர்யா எழுந்து லைட் போடா" அப்படின்னு சொல்லிட்டு, "ஏன் மாமா என்னாச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா கேட்குறாங்க. "எந்திரிச்சு போடு லைட்டு" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஐஸ்வர்யாவும் பார்த்தீங்கன்னா, தூக்கத்துல எந்திரிச்சு போய் லைட் போட்டு திரும்பி பார்க்குறாங்க. ரூம் ஃபுல்லா டெக்கரேஷன் இருக்கிறத பார்த்து ஐஸ்வர்யா பார்த்தீங்கன்னா, "என்ன மாமா இது?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "எப்போ பண்ணீங்க இதெல்லாம்?" அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா கேட்கும்போது, சேது பார்த்தீங்கன்னா, "இதெல்லாம் நீ தூங்கிட்டு இருக்கும்போது தான் நான் பண்ணேன். எப்படி இருக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்குறாங்க. ஐஸ்வர்யா பார்த்தீங்கன்னா, "சூப்பரா இருக்கு மாமா" அப்படின்னு சொல்றாங்க. உடனே சேது பார்த்தீங்கன்னா, ஒரு சாரி எடுத்து குடுக்குறாங்க. "இந்தா" அப்படின்னு சொல்லிட்டு. "என்ன மாமா, எனக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா ஷாக் ஆகுறாங்க. "உனக்கு தான், ஓப்பன் பண்ணி பாரு, ஓப்பன் பண்ணி பார்க்க மாட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்குறாங்க. ஐஸ்வர்யா பார்த்தீங்கன்னா, ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு, "மாமா அந்த கலர்
எனக்கு சூப்பரா பிடிச்சிருக்கு மாமா, நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே சேது பார்த்தீங்கன்னா, "அது ஓரமா வச்சுடு, இதான்" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன்னொரு பாக்ஸ குடுக்குறாங்க. ஐஸ்வர்யா பார்த்தீங்கன்னா, ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு, "சூப்பரா இருக்கு மாமா, எனக்கா இதுவும்?" அப்படின்றாங்க. "ஆமா, உனக்கு தான்" அப்படின்னு சொல்லிட்டு, "நீங்களே என் கழுத்துல போட்டு விடுங்க மாமா" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஐஸ்வர்யா சேது கிட்ட குடுக்குறாங்க. சேதுவே பார்த்தீங்கன்னா, அந்த செயினையும் போட்டு விடுறாங்க. "என்ன மாமா, நீங்க தானா இது?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "என்ன ஐஸ்வர்யா, பொறந்த நாளுக்கு கிஃப்ட் குடுக்கலன்னு சொல்லிட்டு அவ்ளோ ஃபீல் பண்ண. இப்ப குடுத்தா இப்படி கேட்குற?" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சேது கேட்குறாங்க. "இல்ல மாமா, மாமா எனக்கு ஏதாச்சும் கிஃப்ட் குடுத்தா நல்லாருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப யோசிச்சிருக்கேன். ஆனா பார்த்தீங்கன்னா, நானே என்ன சமாதானப்படுத்திக்கினேன். அதெல்லாம் இப்போதைக்கு நமக்கு கிடைக்காது அப்படின்றதுனால நான் அமைதியாயிட்டேன் மாமா. ஆனா நீங்க இப்படி ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் குடுப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்கல மாமா" அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்றாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, வசந்தி பார்த்தீங்கன்னா, வீட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. தமிழ்ச்செல்வி பார்த்தீங்கன்னா, ஃபீலிங்கா ஒரு ஓரமா உட்காந்துட்டு இருக்காங்க. அப்பதான் வந்துட்டு, "ஏய் வசந்தி, என்னடி உன்னோட பொண்ணு ஒரு மாதிரியா உட்காந்து இருக்கா? என்னடி?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு வசந்தி பார்த்தீங்கன்னா, "இல்லம்மா, அவன் பார்த்தீங்கன்னா, அழகர் வந்து அம்மான்னு சொல்லி கூப்பிடலன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காம்மா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே செல்லப்பாண்டியோட அம்மா பார்த்தீங்கன்னா, "ஏய் தமிழ், அழகர் அங்க பேசிட்டா, இங்க மீனாட்சி பேசவே இல்லையே, என்ன பிரச்சனை? 2 குழந்தைங்க ஒரே மாரி தானே பண்ணும்னு சொல்லியிருக்காங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, அழகர் பேசிட்டா, மீனாட்சி பேசல. ஏதாச்சும் ஹாஸ்பிட்டல் எதுவும் பார்க்கணுமா என்னன்னு பாரு தமிழு" அப்படின்னு சொல்லிட்டு செல்லப்பாண்டியோட அம்மா சொல்றாங்க. இத கேட்ட தமிழ்ச்செல்வி பார்த்தீங்கன்னா, "இல்ல அப்பத்தா, அப்படியெல்லாம் எல்லா விஷயத்தையும் ஒரே மாரி பண்ணுங்கன்றதெல்லாம் இல்ல. இன்னைக்கு இல்லனாலே நாளைக்கு பண்ணும் அ அப்பத்தா" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தமிழ்ச்செல்வி சொல்றாங்க. உடனே பார்த்தீங்கன்னா, தானு பார்த்தீங்கன்னா, "அக்கா, அக்கா" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மீனாட்சி தூக்கிட்டு ஓடி வராங்க. "ஏய் என்னாச்சு? என்னாச்சு தானு? எதுக்கு இப்படி கத்திட்டு வர? என்ன விஷயம் சொல்லு" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு, "இல்லக்கா, மீனாட்சி, மீனாட்சி, ஏன் மீனாட்சிக்கு என்ன ஆச்சு சொல்லுடி" அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி கேட்குறாங்க. "அக்கா, மீனாட்சி பேசிட்டாக்கா" அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா, ச அப்பதான் வசந்தி எல்லாரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. "ஏய் என்னடி சொல்ற? உண்மையா வா" அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி பார்த்தீங்கன்னா போயிட்டு மீனாட்சி தூக்கி, "என்ன மீனாட்சி பேசுனியா? அதான் பேசு, அம்மா சொல்லு, அம்மா சொல்லு" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. மீனாட்சி பார்த்தீங்கன்னா, "அப்பா" அப்படின்னு சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா, தமிழ்ச்செல்வி ரொம்ப ஃபீல் ஆயிட்டாங்க. வசந்தி பார்த்தீங்கன்னா, "ஏய் தமிழ், பாத்தியா? அப்பான்னு சொல்லிட்டு பேசிட்டாடி" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. தமிழ்ச்செல்வி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபீலிங்காவே இருக்காங்க. அப்ப வசந்தி பார்த்தீங்கன்னா, "ஏன் தமிழ், ஏன்டி ஃபீலிங்கா இருக்க? குழந்தைங்க பேசலனா தான் பிரச்சனை. அப்பான்னு பேசினா என்ன? அம்மான்னு பேசினா என்ன? பேசுதுன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறியே" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப அப்பத்தா பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கிற புள்ள அப்பா மேல ரொம்ப பாசமா அப்பான்னு சொல்லுது. அங்க இருக்கிற புள்ள அம்மா இல்லாமலே அங்க அம்மான்னு சொல்லுது. என்னதான் பண்றதோ தெரியலையே! இப்படி எல்லாரும் பிரிஞ்சு இருக்கிறதுனால இப்படி ஒரு நிலைமை வந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அப்பத்தா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாரி தான் முடிச்சிருக்காங்க. அடுத்து எந்த மாரியான சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்றத நம்ம அடுத்து வர எபிசோட்ல பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்க.